வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம hereby, herewith, hereabout, hereafter, hereinafter and herein இதெல்லாம் நம்ம நிறைய அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ்ல, புக்ஸ்ல, அதுக்கப்புறம் நீங்க காலேஜ்ல படிக்கிறீங்களான்னா உங்களுடைய ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸோட ரிப்போர்ட்ஸ்ல, அது தவிர நம்ம எழுதுற வழக்கமா அனுப்புற லெட்டர்ஸ்ல, மெயில்ஸ்ல இதுல எல்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம், பார்த்திருப்போம். இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் என்ன அர்த்தம், இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், அதுதான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா hereby அப்படின்றதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். hereby அப்படின்னா இதன் மூலம், இதன் வழியாக. நம்ம ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்றதுக்கு, நான் இதன் மூலமாக, இதன் வாயிலாக நான் இந்த விஷயத்த நான் இப்படி டிக்ளேர் பண்றேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நம்ம hereby யூஸ் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி சொல்றப்ப அதை ஒரு டாக்குமெண்டா, ஒரு லெட்டர் வழியா இதை நம்ம டிக்ளேர் பண்ணலாம், ஒரு நோட்டீஸ் வழியா டிக்ளேர் பண்ணலாம், இல்ல வாய் வார்த்தையா வேணாலும், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மூலமா வேணாலும் டிக்ளேர் பண்ணலாம். சோ இது ரெண்டு இடத்துலயுமே நம்ம hereby யூஸ் பண்ணுவோம். நான் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றேன். அப்ப இந்த கான்ட்ராக்ட் மூலமாக உங்களுக்கு தேவையான பொருட்களை வழங்க நான் ஒப்புக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ இதன் மூலம் அப்படின்னு நம்ம சொல்றது என்னன்னாக்கா, நான் எந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்றனோ, என்ன கான்ட்ராக்டோ அதன் மூலமாக அப்படின்னு சொல்றதுக்கு. சோ நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படிங்கறதுனால ஐ hereby accept to deliver the goods, இல்லைன்னா ஐ hereby accept to deliver the raw materials. இது நம்ம அபிஷியலா அனௌன்ஸ் பண்றதுன்றப்போ ஒரு மீட்டிங்ல அனௌன்ஸ் பண்றது. நம்ம இத ஒரு டாக்குமெண்டா, ஒரு லெட்டரா இல்லாம வாய் வார்த்தையா டிக்ளேர் பண்றது. அப்படி கூட நம்ம hereby யூஸ் பண்ணலாம். சோ இந்த கிளப்பின் செயலாளராக, அதாவது ஒரு செக்ரட்டரியா நாம ராமுவை இதன் மூலம் அறிவிக்கிறேன். So I hereby declare Mr. Ramu as a secretary of this club. Herewith. Herewith அப்படின்னா இத்துடன். சோ பொதுவா நம்ம லெட்டரோ ஏதோ ஒன்று அனுப்புறப்போ இதோட சேர்த்து நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம herewith யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க ஒரு லெட்டர் அனுப்புறீங்க, அந்த லெட்டர்ல என்ன சொல்லிருக்கீங்க அப்படின்னா, இந்த லெட்டர் கூட ஒரு என்க்ளோஷரா நான் ஒரு கான்ட்ராக்டோட காப்பியே அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதையும் சேர்த்து நான் அனுப்புறேன். So I enclose herewith the copy of the contract. அதே மாதிரி தான் நான் ஒரு லெட்டர் அனுப்புறப்போ இது கூடவே நான் ஒரு செக் அனுப்பிச்சிருக்கேன், பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கான செக்கையும் அனுப்பிச்சிருக்கேன். சோ அனுப்புறேங்கிறப்போ send. So I send herewith a check for the balance amount. இப்ப நம்ம பார்க்க போறது hereabout. Hereaboutன்றது US இங்கிலீஷ், hereabouts அப்படின்றது UK இங்கிலீஷ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த vicinity, இந்த neighborhood. நம்ம ஆல்ரெடி இந்த விசினிட்டி பத்தி பார்த்திருக்கோம். அதாவது நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அது சுத்தி வட்டாரத்துல, அது சுத்தி உள்ள இடங்கள், அந்த ஏரியா அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த hereabout இல்ல hereabouts யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, அந்த இடம், அதை சுற்றி உள்ள இடங்கள், இந்த ஏரியாவுல உள்ள இடங்கள் எல்லாமே உவர் நிலம், அதாவது ரொம்ப சால்ட்டி லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ரொம்ப கலைக்கல சால்ட்டி லேண்டுன்னு சொல்றோம், பட் ரொம்ப ப்ராப்பரா சொல்லணும்னா சலைன் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது விவசாயத்துக்கு ஏற்றதல்ல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்ல போறோம். So the land hereabout அப்படின்னா இந்த இடம், இதை சுத்தி உள்ள எல்லா இடங்களும், சோ இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள இடங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு தான். So the land hereabout is saline and not suitable for farming. இதே அர்த்தத்துல தான் அடுத்து வர 3 எக்ஸாம்பிளுமே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த சுற்று வட்டாரத்துல தான் எங்க தாத்தா முன்னாடி எப்பயோ வாழ்ந்தாராம். So my grandpa lived somewhere hereabouts. இந்த சுத்தி நிறைய வீடுகள் இல்லை, இந்த இடத்துல, இந்த ஏரியாவுல அவ்வளவா வீடுகள் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு there aren't many houses hereabouts. இந்த ஏரியாவுல உள்ள மக்கள்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லணும்னா people hereabouts are very friendly. சோ இது நம்ம ஸ்போக்கன்ல ரொம்ப யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம பார்க்க போறது hereafter. hereafterனா இனிமேல், இதற்கு மேல், இப்ப எந்த டைமோ இதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம hereafter யூஸ் பண்ணுவோம். இதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு. அது என்னன்னா, இறப்புக்கு பின்னான வாழ்க்கை, லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஒரு சில பேருக்கு அதுல நம்பிக்கை இருக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி மீனிங்லயும் நம்ம hereafter யூஸ் பண்ணுவோம். இப்போ பொதுவா ஸ்கூல்லயோ, காலேஜ்லயோ, இல்ல ஏதோ ஒரு ஆஃபீஸ்லயோ நம்ம பெர்மிஷன் இல்லாம ஒரு விஷயத்த கேக்குறப்போ, ஓகே நான் இந்த தடவை அலோவ் பண்றேன், ஆனா நெக்ஸ்ட் டைம்ல நீ கண்டிப்பா முன்கூட்டியே பெர்மிஷன் வாங்கியிருக்கணும், ப்ரையர் பெர்மிஷன் வாங்கியிருக்கணும், இன் அட்வான்ஸ் நீ பெர்மிஷன் வாங்கியிருக்கணும், இந்த மாதிரி சொல்றதுக்கு. சோ இதற்கு அப்புறம், இனிமேல் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம hereafter இதை யூஸ் பண்றோம். So I'll allow you this time, but hereafter you should get prior permission. இல்லைன்னா hereafter you should get permission in advance.
இது வந்து லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இறப்புக்கு பிறகான வாழ்க்கை அப்படின்னு சொல்றதுக்கு. சோ அதுல உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு do you believe in a hereafter அப்படி கேட்கலாம், இல்ல do you believe in a life hereafter அப்படி வேணாலும் கேட்கலாம். அடுத்தது வந்து here in after. ஹியர் ஆஃப்டருக்கும் ஹியர் இன் ஆஃப்டருக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டாக்குமெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த டாக்குமெண்டோட ஃபர்ஸ்ட்லயே ஏதாவது ஒரு அப்ரிவேஷன் இருக்கு அப்படின்னா அதை நம்ம சொல்லிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வேல்யூ ஆடட் டாக்ஸ். இத இந்த டாக்குமெண்ட்ல இனி வர்ற எல்லா இடத்துலயும் நம்ம வந்து VAT வேட் அப்படி நாம ரெஃபர் பண்ண போறோம். அப்படி இருந்ததானா நீங்க அதை வேல்யூ ஆடட் டாக்ஸ்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத ஃபர்ஸ்டே நம்ம சொல்லிடுவோம். ஸோ த வேல்யூ ஆடட் டாக்ஸ் ஹியர் இன் ஆஃப்டர் ரெஃபர் டு அஸ் வேட் வில் இன்க்ரீஸ் நெக்ஸ்ட் இயர் அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். சோ பொதுவா ஹியர் இன் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட் இல்ல ஒரு புக், அங்கு, அதில் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஹியர் இன் யூஸ் பண்ணுவோம். சோ ஹியர் இன் ஆஃப்டர்ன்றது என்னன்னா, இந்த புக்ல இந்த டாக்குமெண்ட்ல இதுக்கு மேல வர்ற இடங்கள் இல்ல, நீங்க வந்து வேட்ன்னு சொன்னா அந்த வேல்யூ ஆடட் டாக்ஸ்ன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ஹியர் இன் ஆஃப்டரை யூஸ் பண்ணுவோம். சோ இது வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ்ல புக்ஸ்ல தான் நம்ம சொல்லுவோம். சோ ஹியரின் அப்படின்னா இங்கே, இந்த புக்ல, இந்த டாக்குமெண்ட்ல, இந்த ரிப்போர்ட்ல, இதெல்லாம் சொல்றதுக்கு தான் நம்ம வந்து ஹியரின் அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். சில சமயங்கள்ல அதை ஒரு பிளேஸ் சொல்றதுக்கும் நம்ம வந்து ஹியரின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவா நீங்க டிஸ்கிளைமர், பொறுப்பு துறப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல இந்த ஹியரின்ங்கிற வார்த்தையை நீங்க நிறைய பார்த்திருக்கலாம். புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற கருத்துக்கள், ஸ்டேட்மெண்ட்ஸ், வியூஸ், இது எல்லாமே ஆத்தருடையது. இந்த பப்ளிஷருக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்டே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. The statements and views expressed herein are those of the author. So இந்த இடத்துல ஹியர்னா இந்த புக், இந்த டாக்குமெண்ட் அப்படி அர்த்தம். இதே நீங்க ஒப்பீனியன்ஸ் அப்படி கூட சொல்லலாம். The opinions given herein are those of the author அப்படி கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இங்க கொடுக்கப்பட்டிருக்க இன்ஃபர்மேஷனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படி சொல்றதுன்னா we are not responsible for the information given herein. அடுத்தது இந்த ஹியரின் எங்க நிறைய யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ், ரிப்போர்ட்ஸ், அதாவது அவங்க வந்து ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் எழுதுனாங்கன்னா அங்க வந்து அவங்க என்ன மாதிரியான ஸ்டடி பண்ணினாங்க, ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணாங்களா, மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடி பண்ணாங்களா அப்படிங்கிறத சொல்றப்ப எல்லாம் வந்து ஹியரின், எங்க நாங்க வந்து இதையெல்லாம் நாங்க செஞ்சோம் அப்படின்னு ஒரு லைன் சொல்லுவாங்க. அப்ப நம்ம இங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து ஹியரின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க நாங்க வந்து 3 ஸ்பீசிஸ் பத்தி நாங்க வந்து டீடைல்டா ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா, ஹியரின் we performed a detailed study of 3 species. We performed a comparative study. சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம். சோ இந்த வீடியோல நாம ஹியரின், ஹியர்ஆஃப்டர், ஹியர்இன்ஆஃப்டர், ஹியர்வித், hereby இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much.